கைஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணி சொன்னதில் வந்து அதிகமாக பான் சைட்ஸ் பார்க்கக்கூடிய நாடுகளில் நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ இது போல் அன்வான்ட் சைட்ஸ், இல்லீகல் சைட்ஸ்குள்ளே நீங்கள் நுழையும் போது அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ இது போல் சைட்ஸ்குள்ளே நீங்கள் நுழையும் போது உங்களுடைய பர்சனல் டேட்டா வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் வந்து ஹேக் செய்யப்படுறதுக்கு இன்னும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, அந்த சைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஒரு 5 செட்டிங்ஸ் இருக்குது. இந்த 5 செட்டிங்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது மூலிமா ஒரு 80லேருந்து 85% வந்து உங்கள் ஃபோன் செக்யூராக இருக்கும். ஆனால் 100% செக்யூராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இது போல் வெப்சைட்ஸ் வந்து தவிர்க்கிறதே நல்லது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு ஒரு 3 பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சைட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் இதுவரையும் போன வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வெப்சைட்ஸுக்கு நீங்கள் எல்லாம் அளவு கொடுத்து வச்சுருக்கீங்க. எதுனா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அளவு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா 2 ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது இந்த அன்வான்ட் சைட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு 18+ கூட இருக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணதுக்கு ரிலேட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்து ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் மெயினாக இது பண்ணுறதுனா, ஒரு ஹேக்கர் வந்து நீங்கள் ஒரு சைட்ஸுக்கு போகும்போது உங்களை ஹேக் பண்ணுறான்னா அந்த சைட்ஸுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அளவு கொடுக்கும்பொழுது அந்த உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா தான் கண்டிப்பாக வந்து உங்களை ஹேக் செய்வாங்க. ஸோ அது போல் நடக்காமல் இருக்கணும். இந்தமாதிரி அன்வான்ட் சைட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கிளியர் அண்ட் ரீசெட்னு இருக்கும். அந்த ரீசெட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் அவங்களுடைய அக்சஸ் வந்து டினை பண்ணிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான சைட்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற தேவையில்லாத சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்வான்ட் சைட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரதை தடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோன் ஹேக் செய்யப்படுறதையும் வந்து தடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா டூ நாட் ட்ராக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூ நாட் ட்ராக் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன யூஸ் அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ அந்த டூ நாட் ட்ராக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்ஸ்குள்ளே போய் சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் லீவ் பண்ணிவிட்டு அதர் வெப்சைட்ஸ்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி போகும்போது அந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸோ இல்லை ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனோ வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கும். ஸோ இது போல் வந்து உங்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து 18+ கண்டென்ட் உள்ள ஒரு இதை சர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக மற்றவங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போதும் இது போல் 18+ ஆடோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ இது போல் வந்து உங்களை ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூ நாட் ட்ராக் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வைக்கிறது மூலிமா நீங்கள் அந்த சைட்ஸ்குள்ளே தேடுறது வந்து அந்த சைட்ஸ்குள்ளே மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் அதர் சைட்ஸ்குள்ளே வரும்போது இது போல் உங்களுக்கு ஆட்ஸோ இல்லை 18+ ஆட்ஸோ இது போல் எதுவுமே ஷோ ஆகுது. ஸோ இந்த டூ நாட் ட்ராக் ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து டெலிட் பண்ணி வைப்போம். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி வந்து எல்லா இடத்துலையும் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் மை ஆக்டிவிட்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து அது சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுபோல் நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போங்க, ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படின்ற இடத்துல மேலே வந்து லாஸ்ட் ஹவர்ஸ்னு இருக்கும். அதை வந்து ஆல் டைம்னு மாற்றி கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா இது வரையும் சர்ச் பண்ண எல்லா இதுவுமே வந்து போயிடும். இங்கே போய் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபோனில் நம்ம இதுவரையும் சர்ச் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து கண்டிப்பாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் கொடுக்கும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்னு இருக்கும். அந்த குக்கீஸ் வந்து என்ன போல இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறது வந்து
நீங்கள் வந்து ஒரு இல்லீகல் வெப்சைட்ஸ்குள்ளேயோ இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்குள்ளேயோ போகும்போது குக்கீஸை பார்க்குறதுக்கான பர்மிஷன் வந்து அவங்க வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து அந்த சைட்ஸ்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறத மட்டுமே எண்ணமாக வச்சு நீங்கள் போய்ட்டு இருப்பீங்க. ஸோ இது போல் அவங்க வந்து உங்கள் குக்கீஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற டேட்டா அண்டு வந்து உங்களுடைய ஃபோன் வந்து ஹேக் செய்யப்படுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் அந்த மாதிரி வந்து ஹேக் செய்யப்படாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னபிள் பண்ணி வைக்கணும். இது என்னபிள் பண்ணி வைக்கிறது மூலிமா ஒரு 80% 85% வந்து நீங்கள் செக்யூராக இருக்கலாம். இந்த செட்டிங்ஸை கண்டிப்பாக மறக்காமல் எனேபிள் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நியூ இன்டாக்டிவ் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகாது. நீங்கள் பார்க்கக்கூடிய சைட்ஸோ எந்த ஒரு சைட்ஸுமே வந்து கண்டிப்பாக இதில் வந்து சேவ் ஆகாது. ஸோ இதனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்கள் ஃபோனை தரது மூலிமா அவங்க வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க முடியாது. ஸோ ஆனால் மற்றபடி நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமே வந்து கூகுளில் வந்து சேவ் ஆகும். அவங்க இப்போ டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்காக்னிட்டோ டேப் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தா சர்ச்சில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கூடவே வந்து ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க ஆல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆல் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாம் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ இந்த இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.